SBI clerk prelims previous year question paperல இது 2024ல உள்ள ஒரு question paperல இருக்க reasoning part தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா seating arrangement question 10% sit in 2 parallel rows such that 5% sit in each row அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து 1 2 3 4 5 அஞ்சு பேர், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இன்னும் ஒரு 5%. ஸோ நார்த் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பர்சன் இன் ரோ 1 ஃபேஸ் நார்த். அப்போ கீழே இருக்கிறது ரோ 1, மேலே இருக்கிறது அவங்க சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் ரோ 2. கீழே வந்து ஏபிசிடிஇ, மேலே வந்து பிக்யூஆர்எஸ்டி அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இப்போ கண்டிஷனுக்கு போயிடலாம். கண்டிஷன் வந்து பி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி அப்படின்னா நான் டியை எங்கே மார்க் பண்ணணும்? டியை நான் இந்த கார்னரில் மார்க் பண்ணால் இதுக்கான லெஃப்டில் பி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது கேஸ் 1. இதுவே கேஸ் 2வாக இருந்ததுன்னா இதே 5%, 1 2 3 4 5 அண்ட் இந்த பக்கம் 1 2 3 4 5. இங்கே நான் டியை இந்த பொசிஷனில் வைக்கிறேன். இப்போ தேர்ட் லெஃப்ட் அப்படின்னா பி வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. The one who sits opposite to D sits immediate left of R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஆருக்கு லெஃப்ட்ல இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆர் இங்கே வரும். செகண்ட் கேஸ்ல டிக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க ஆருக்கு லெஃப்ட், அப்போ ஆர் இங்கே வரும். 2 persons sit between P and R. ஸோ பிக்கும் ஆர்க்கும் நடுவில் 2 persons இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி வந்து நமக்கு இந்த கார்னரில் வரும். இங்கே செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, பிக்கும் ஆர்க்கும் நடுவில் 2 பேர் இருக்கணும். அப்போ அந்த 2 பேர் எழுதுறதுக்கான ஆப்ஷனே இல்லை. ஸோ எனக்கு இந்த இடத்துல செகண்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்லேயே ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்தது எஸ் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் கியூ. ஸோ எஸ் வந்து சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் கியூ அப்படின்னா கியூ இங்கே மார்க் பண்ணாதான் அதோட ரைட்டு. இவங்க சவுத் ஃபேஸ் பண்ணுறதுனால ரைட்டுன்றது இந்த பக்கம். அப்போ எஸ் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் கியூ. ஏ டஸ் நாட் சிட் எனி ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே டி ஒரு இடத்துல ஃபில் ஆயிடுச்சு. இனி இருக்க 2 பொசிஷனில் ஏ வந்து கார்னரில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கண்டிஷன் ஆர் டஸ் நாட் ஃபேஸ் ஏ. அப்போ ஆருக்கு நேரே ஏ கிடையாது, அப்போ ஏ இங்கே வரும். அடுத்தது இ அண்ட் டி ஆர் நாட் இம்மீடியட் நெய்பர்ஸ். இயும் டியும் நெய்பர்ஸ் கிடையாது, அப்போ இ இந்த கார்னர். ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு? சி. மேலே ரிமைனிங் என்ன இருக்குன்னா டி. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. இ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ அப்படின்றது கரெக்டு. இ வந்து ஏக்கு லெஃப்டில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஸோ இது கரெக்டு. அடுத்து Q ஃபேஸஸ் டி. Q ஃபேஸஸ் டின்றதும் கரெக்டு. 2 persons sit between S and T. எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் 2 persons இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 persons sit between S and T. அது வந்து தப்பு. இப்போ கொஸ்டின் என்ன, எது இன்கரெக்ட்னு கேட்டாங்களா? only 3 is incorrect. Question number 67. Who among the following faces the person who sits immediate right of A? Immediate right of Aல நமக்கு C இருக்காங்க. C-யை ஃபேஸ் பண்ணுற பர்சன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. C-யை ஃபேஸ் பண்ணுற பர்சன் R. ஸோ என்னோட ஆன்சர் R. What is the position of R with respect to T? T-லேருந்து R என்ன பொசிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. மேலேருந்து பார்க்கும்போது அது நமக்கு லெஃப்ட். ஸோ செகண்ட் லெஃப்டில் இருக்காங்க. ஸோ செகண்ட் டு த லெஃப்ட். நெக்ஸ்ட், ஹவு மெனி பர்சன்ஸ் சிட் பிட்வீன் சி அண்ட் த ஒன் ஹூ ஃபேஸஸ் பி? ஸோ ஒன் ஹூ ஃபேஸஸ் பின்றது இ. சிக்கும் ஒன் ஹூ ஃபேஸஸ் இக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆன்சர் 2. கொஸ்டின் நம்பர் 70. 4 of the following 5 are similar in a certain manner. Seating arrangement. இதில் எது வந்து does not belong to that group? Q, C, E, D, P. Q, C,
இடிபி. ஸோ QPED எல்லாமே கார்னர், சி மட்டும் கார்னர்ல இல்லை. ஸோ இங்கே ஆட் ஒன் அவுட் வந்து நமக்கு சி, இது மட்டும்தான் டசன்ட் பிலாங் டு த குரூப். ஓகே, கொஷின் நம்பர் 71லேருந்து 75 வரைக்கும் நமக்கு ஒரு கோடிங் லாங்குவேஜ் கொஸ்டின். இந்த மாதிரி கோடிங் லாங்குவேஜ் கொஸ்டின் கொடுக்கும்போது நம்ம மேட்ச் ஆகிற டேர்ம்ஸ் எது எதில் ரிப்பீட் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம முதல்ல எந்த வேர்டுக்கு எந்த கோடு வந்து கொடுத்துருக்காங்கன்னு எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ட்ரீம் இருக்குது, அதே மாதிரி ட்ரீம் வந்து எனக்கு தேர்டில் இருக்குது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்லேயும் தேர்ட்லேயும் நமக்கு ரிப்பீட் ஆகிறது எது இருக்குன்னு பாருங்கள், ட்ரீமும் இருக்குது. அண்ட் இன்னொரு ட்ரீமுக்கு வந்து இப்போ எனக்கு இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று கேஜே இருக்குது, இன்னொன்று ஜேஎன்னும் இருக்குது. இப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ரெண்டுத்துல எந்த டேர்ம்னு. அப்போ அடுத்தது இந்த ஜேஎன் கீழே இங்கேயும் இருக்குது. அப்போ தேர்ட்லேயும் வர்றது 1, 3, 4 மூணுத்துலேயுமே ஒரு வேர்டு வந்து ரிப்பீட் ஆகுது. அது எந்த வேர்டுன்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ பிக் வந்து 1ல் இருக்குது, ஃபர்ஸ்ட் பிக் வேர்ட்லேருந்து போகலாம். ஸோ பிக்ன்றது 1லேயும் இருக்குது, 3லேயும் இருக்குது, 4லேயும் இருக்குது. அப்போ அதுதான் எனக்கு ஜேஎன்ன்ற வேர்டாக இருக்கும். ஸோ ஜேஎன் தான் 3 இடத்துலையும் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இங்கேருந்து என்ன தெரியுது, ட்ரீம்ன்ற வேர்டுக்கு வந்து கேஜே. ஸோ கேஜேவும் முடிஞ்சிருச்சு. ஓகே, மீதி இருக்கிற வேர்டு பாருங்க, லேர்ன் ஃபாஸ்ட். லேர்ன்ன்றது ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் உள்ள காமன் ஓபி. அப்போ லேர்ன் ஈக்குவல் டு ஓபி. ரிமைனிங் இருக்கிறது ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் வேற எங்கேயும் இல்லை நமக்கு. ஸோ ஃபாஸ்ட் ஈக்குவல் டு ஆர்எம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, லேர்னும் முடிஞ்சிருச்சு நமக்கு. அடுத்தது ஸ்டடின்றது செகண்ட், தேர்ட், ஃபோர்த் மூணுலேயுமே இருக்கு. ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த் மூணுலேயுமே ரிப்பீட் ஆகுது விடி. ஸோ ஸ்டடி ஈக்குவல் டு விடி. ஸ்டடி முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க, என்ஜாய் ரன்னு இருக்கு, ரன் இருக்கு. ஸோ செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் மீதி இருக்கிறது WD. ஸோ ரன் ஈக்குவல் டு WD. அடுத்தது அப்போ என்ஜாய் ஈக்குவல் டு CD. ரிமைனிங் இருக்கிறது ரன் முடிஞ்சிருச்சு. ஹார்டு பெஸ்ட். ஸோ ஹார்டு பெஸ்ட்டுக்கு நமக்கு இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஹார்ட் பெஸ்ட். இதுக்கு எனக்கு கரெக்டான ஆன்சர் தெரியாது. ஸோ MN/FG எது வேணா இருக்கலாம். இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் த கோட் ஃபார் ரன்? ஸோ ரன்னுக்கான கோட் என்ன, WD. அப்போ WD தான் இதோட ஆன்சர். அடுத்தது, if the code of the words best effort, best effortன்றது DFFJ. இங்கே ஏற்கனவே நமக்கு இதில் பெஸ்ட்டுக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, MNFJன்னு இருக்கு. அப்போ FGன்றது தான் என்னது, இங்கே FGன்றது பெஸ்ட்டு, கரெக்டா? MGன்றது பெஸ்ட்டு. அடுத்தது வின் ஃபாஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. வின் ஃபாஸ்ட்டுக்கு எதுக்காக நமக்கு தெரியுமான்னு பாருங்க, ஃபாஸ்ட்டுக்கு RM. ஸோ RMன்றது ஃபாஸ்ட். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், வின் ஹார்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வின்னுக்கான இது வந்து IH, ஹார்ட் இங்கே இல்லை, இதில் இருக்கான்னு பாருங்க. இதில் வந்து ஹார்டுன்றது அப்போ ரிமைனிங் இருக்கிற MN. ஸோ MN ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு இதில் கரெக்டு. ஓகே, கொஷின் நம்பர் 73. கொஷின் நம்பர் 73ல என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் இஸ் டெஃபினெட்லி கரெக்ட் அப்படின்றது நான் எதை சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டடி வந்து FG. ஸ்டடி வந்து FGயா அப்படின்னா இல்லை, VT. ஸ்டடி FGன்றது தப்பு. ஃபாஸ்ட் RM. ஸோ ஃபாஸ்ட்டுக்கு வந்து RM, அது கரெக்டு. ஸோ டெஃபினட்டாக இங்கேயே எனக்கு ஆப்ஷனில் வந்துருச்சு. ஸோ என்னோட ஆன்சர் வந்து ஃபாஸ்ட்டு RM. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் இஸ் கோடட் as VT? VTன்னு எதை கோட் பண்ணியிருக்காங்க, ஸ்டடி. அப்போ அதுக்கான ஆன்சர் ஸ்டடி. கொஷின் நம்பர் 75. கொஷின் நம்பர் 75ல வாட் இஸ் த கோட் ஆஃப் த வேர்ட் பேர் என்ஜாய் ட்ரீம்? ஸோ என்ஜாய் வந்து CD, ட்ரீம் வந்து KJ. CD KJ அப்படின்னு இருக்கணும். இங்கே KJ CDன்னு இருக்கு. ஓகே, இதுவும் நமக்கு கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், கைண்ட் ஆஃப் பசில் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 76லேருந்து
76லேருந்து 80, 76லேருந்து 80 வந்து 7 டிஃப்ரெண்ட் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்மிண்டன், செஸ், கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, டென்னிஸ் அண்ட் வாலிபால். இது வந்து எந்த ஆர்டரில் விளையாடுறாங்கன்னா 7 டிஃப்ரெண்ட் டேஸில் விளையாடிருக்காங்க, மண்டேலேருந்து சண்டே. நம்ம என்ன பண்ணலாம், மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, Thursday, Friday, Saturday and Sunday அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். கிரிக்கெட் வாஸ் பிளேடு 3 days ஆஃப்டர் செஸ்ஸு. ஸோ நான் செஸ்ஸை வந்து டியூஸ்டேல மார்க் பண்ணால் ஆஃப்டர் 3 daysல கிரிக்கெட், அப்போ ஃப்ரைடே எனக்கு கிரிக்கெட் வந்திருக்கும். ஒருவேளை வெனஸ்டேல செஸ் வந்திருந்ததுன்னா இன்னொரு ஆப்ஷன், செஸ் இங்கே வந்திருந்தா தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேல கிரிக்கெட் வந்திருக்கும் அடுத்த ஆப்ஷன். இல்லை வெனஸ்டே இல்லை, தேர்ஸ்டேல நம்ம வந்து செஸ் வைக்கிறதா இருந்தால் சண்டே வர இடத்துல கிரிக்கெட் வந்திருக்கும். இப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கு நமக்கு. அடுத்தது இந்த 3 ஆப்ஷன்ல எது கரெக்டாக வருது அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். பேட்மிண்டன் வாஸ் பிளேடு 2 days பிஃபோர் செஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 2 days பிஃபோர் செஸ்ஸுக்கு ஆப்ஷனே கிடையாது. செகண்ட் ஆப்ஷனில் டியூஸ்டே, மண்டே. ஸோ இந்த இடத்துல என்னால் பேட்மிண்டனை மார்க் பண்ணிக்க முடியும், பேட்மிண்டன். ஸோ அடுத்தது இந்த இடத்துல அடுத்த ஆப்ஷன், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு இப்போ ரூல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரூல் அவுட் ஆகிட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது அண்ட் தேர்ட் ஆப்ஷன் போகிறோம். தேர்ட் ஆப்ஷனில் வந்து தேர்ஸ்டேல வந்ததுன்னா டியூஸ்டே வர இடத்துல என்னால் பேட்மிண்டனை மார்க் பண்ணலாம், பேட்மிண்டன். இப்போயும் 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது as many games were played before cricket as after tennis. கிரிக்கெட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் 2 பாருங்க. கிரிக்கெட்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெனஸ்டே, டியூஸ்டே, மண்டே, 5 பேர். அப்போ அதே மாதிரியே டென்னிஸ்க்கு அப்புறம் 5 பேர் இருக்கணும். அப்போ நான் டென்னிஸை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டென்னிஸ்க்கு அப்புறம் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, 5 கரெக்டாக இருக்குது. அதே ஆப்ஷன் இங்கே கொண்டு போனால் கிரிக்கெட் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே வந்து எவ்வளோ இருக்காங்க நமக்கு, சாட்டர்டே, ஃப்ரைடே 6 பேர் இருக்காங்க. அப்போ நான் வந்து இதை எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா டென்னிஸ்ன்றது வந்து 6 பேர் வர இடத்துல வரணும் அப்படின்னா இங்கே வரணும், சாரி. ஸோ இந்த இடத்துல எனக்கு டென்னிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அடுத்தது 2 games were played between tennis and hockey. டென்னிஸ்க்கும் ஹாக்கிக்கும் நடுவில் 2 கேம். செஸ் வெனஸ்டே, அப்போ இந்த இடத்துல சாரி 2 games were played between tennis and hockey. ஸோ டென்னிஸ்க்கு ஹாக்கிக்கும் நடுவில் 2 கேம். அப்போ தேர்ஸ்டே விட்டுட்டு ஃப்ரைடேக்கு நேராக இந்த இடத்துல என்னால் ஹாக்கி எழுத முடியும். அதே எனக்கு தேர்ட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா டென்னிஸ் இருக்குது, பேட்மிண்டன், வெனஸ்டே ஏதாவது ஒன்று வரும். அப்போ இந்த செஸ் வர இடத்துல தான் ஹாக்கி வரணும். அப்போ அதுவும் எனக்கு என்ன ஆயிடுது, ரூல் அவுட் ஆயிடுது. ஸோ ஆப்ஷன்ஸ் 3யும் நமக்கு வரல. ஓகே, நெக்ஸ்ட் வாலிபால் வாஸ் நாட் பிளேட் பிஃபோர் ஃபுட்பால். ஃபுட்பாலுக்கு முன்னாடி வாலிபால் விளையாடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வாலிபால் எங்கே வந்திருக்கும், நமக்கு வாலிபால் வாஸ் நாட் பிளேட் பிஃபோர் ஃபுட்பால். அப்போது வாலிபால் கீழே அண்ட் ஃபுட்பால் மேலே. ஸோ இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம இதுக்கான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கான ஆன்சர், விச் அமாங் த ஃபாலோயிங் கேம்ஸ் வாஸ் பிளேட் 3 days பிஃபோர் ஹாக்கி. ஹாக்கிக்கு 3 நாளைக்கு முன்னாடி விளையாடின கேமு டென்னிஸ். ஸோ என்னோட ஆன்சர் டென்னிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், how many games were played between chess and volleyball? ஸோ செஸ்ஸுக்கும் வாலிபாலுக்கும் நடுவில் எத்தனை கேம் விளையாடிருக்காங்கன்னா 3 games ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் 3. on which among the following day was volleyball played? ஸோ வாலிபால் வந்து சண்டே, லாஸ்ட் டே, ஸோ சண்டே. if chess is related to badminton, chess வந்து related to badminton. in same way cricket is related to football. ஒரு கேப் இருக்கு.
In what way volleyball is related to? Volleyball ஓட ரிலேட் பண்ணா என்ன வந்திருக்கும்? அப்ப எனக்கு ஹாக்கின்னு வந்திருக்கும். So answer hockey. Next, which of the following combination is correctly matched? Thursday-க்கு chess. Thursday-க்கு chessன்றது தப்பு. Wednesday-க்கு football. Wednesday-க்கு football தப்பு. And Monday tennis is wrong. Tuesday badminton wrong. Saturday cricket ன்றது மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இங்க கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 81 ல இருந்து 85. இது வந்து சிம்பிள் கொஸ்டின். நம்ம நம்பர்ஸ் வச்சு போடும்போது ஈஸியா போட்டுடலாம். If all the digits within each number are arranged in descending order from left. ஸோ லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நம்பரையும் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். டிசெண்டிங் ஆர்டர்னா எனக்கு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு எழுதணும். டிக்ரீசிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே இருக்கும் 532, அது பக்கத்துல எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 532, செகண்ட் 771, 866, 875, இது 876. அப்படி எழுதுனா in how many numbers position of first and second digits from left will remain same? அப்படியே சேமா சேஞ்ச் ஆகாம இருக்கிறது எதுனா ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும்தான். இப்போ ஒரே ஒரு நம்பர் தான் சேஞ்ச் ஆகாம இருக்கு. Question number 82. What will be the sum of second digit of second highest number? Second highest number அப்படின்றது வந்து 717. அதுல இருக்கிற செகண்ட் டிஜிட்ன்றது 1. And first digit of lowest numberன்றது 532. அதுல இருக்கிற first digit which is 5. இப்போ இதுக்கான சம் கேட்டிருக்காங்க. சம்னா 5 plus 1. So answer 6. If the numbers are arranged in ascending order from left, then which number will be the second number from the right end? So ascending orderல முதல்ல எழுதணும். ascending order எழுதுறதா முதல்ல 857, அடுத்து 717, next ascending orderனா first 532, next 668, 687, 717, 857. Ascending order from left எழுதியாச்சு. Then which number will be the second number from the right? Second number from the right என்றது 717. Question number 84. How many numbers are completely divisible by 3? Divisibility rule. 3 ஓட divisibility rule என்ன அப்படின்னா ஆட் பண்ணா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வரணும். ஃபர்ஸ்ட் ஒன்னை ஆட் பண்ணா எனக்கு 5 plus 3 8, 8 plus 2 10. ஸோ நோ. 7 plus 1 8, 8 plus 7 15. 15னா 5 plus இது வந்து மல்டிபிள் ஆஃப் 5. 668ன்றது 20 வருது. ஸோ நோ. இங்க அகைன் 20. ஸோ நோ. 687 21 வருது. ஸோ எஸ். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னா 2 numbers இருக்கு. Okay, question number 85. If first and 3 digit of each number is interchanged, then how many numbers will remain the same? First number last number மாத்தினா எல்லாமே சேஞ்ச் ஆகும் except 717. ஏன்னா அது ரெண்டு பக்கமும் ஒரே நம்பர் தான். Okay, how many such pair of letters are there in the word require? Each of the following has as many letters between alphabetical value. So நமக்கு வந்து ABCD வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் நம்ம. Question number 86. How many such pair of letters are in the word require? So நான் வந்து require எழுதிக்கிறேன். REQUIRE. Each of which has as many letters between them as in the alphabetical series. So நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இங்க alphabetical series-உம் எழுதிக்கலாம். இத வந்து நம்ம இந்த ஆல்பபெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம மேல இதே ஃபார்மேட்ல எத்தனை இருக்குன்னு பார்க்க போறோம். GOPQRST
U V W X Y and Z. இப்போ இந்த பேர் பாருங்க R and E. R and E நம்மளோட ஆல்பபெட்ஸ்லயே தூரமா இருக்கு. R ஒரு இடத்துல இருக்கு, E ஒரு இடத்துல இருக்கு. ஸோ RE கிடையாது. R and Q. R and Qக்கு நடுவில் ஸ்பேஸே கிடையாது. ஆனா இங்க E இருக்கு. ஸோ அதுவும் கிடையாது. R and U. R and U இங்க இந்த ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ நடுவில் ST இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் R and Uக்கு நடுவில் EQ இருக்கு. ஸோ ரெண்டு ஸ்பேஸ் கரெக்டா இருக்கு. ஸோ ஒரு டேர்ம்ஸ் இருக்கு அந்த மாதிரி போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். ஸோ எப்படி இப்படியும் பார்க்கலாம், ஃபார்வர்ட்லையும் பார்க்கலாம், பேக்வர்ட்லையும் பார்க்கலாம். R and I நோ, R and RE கிடையாது. ஸோ வேற எந்த டேர்ம்ஸுமே கீழே இருக்கிற ஆல்பபெட்ல இருக்கிற அந்த ஃபார்மேட்ல இங்கே இருக்காது. R and U மட்டும்தான் அந்த மாதிரி மேட்ச் ஆகும். ஸோ நம்ம ஆன்சர் 1. நெக்ஸ்ட் question number 87 லேருந்து 89. Study the following information carefully and answer the question given below. Point A is 7 meter east of point B. So point A ன்றது point B க்கு 7 meter east. So இது 7 meter east. So A. நம்ம இங்க north, south, east, west. Next, point E is 6 meters south of point C. பட் பாயிண்ட் E எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, பாயிண்ட் C எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு அந்த பாயிண்ட்டை பெண்டிங்ல வச்சிடலாம். நெக்ஸ்ட், பாயிண்ட் B is 4 meter south of point D. ஸோ பாயிண்ட் Dக்கு சவுத்ல தான் பாயிண்ட் B இருக்கு. ஸோ இது D, இது 4 meter. அடுத்தது பாயிண்ட் C is 3 meter east of point D. பாயிண்ட் C பாயிண்ட் Dக்கு ஈஸ்ட்ல 3 மீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ 3 மீட்டர்ன்றதுனால இதுல பாதிக்கு வரும் 3 மீட்டர். திஸ் இஸ் பாயிண்ட் C. இப்போ மேல சொல்ற பாயிண்ட் பார்க்கலாம். பாயிண்ட் E இஸ் 6 மீட்டர் சவுத் ஆஃப் பாயிண்ட் C. சவுத் ஆஃப் பாயிண்ட் Cனா கீழே வரும். அண்ட் ஏற்கனவே இங்க 4 இருக்கிறதுனால டைரக்டா 4, அடுத்து ஒரு 2 மீட்டர் எக்ஸ்ட்ரா. ஸோ டோட்டலா இது 6 மீட்டர். ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போ பாயிண்ட் E இருக்கு. அடுத்தது பாயிண்ட் E இஸ் 4 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் F. பாயிண்ட் Fக்கு 4 மீட்டர்னு சொல்றாங்க. மேலே வந்து இங்கே 3 மீட்டர் தான் இருக்கு. ஸோ 4 மீட்டர்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரையணும். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் F. F 4 மீட்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட் F வந்து 1 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் G. 1 மீட்டர்ன்றதுனால கம்மியாக இருந்தால் போதும். 1 மீட்டர் to north of point G. அடுத்து point A is 3 meter north of point H. So point A ன்றது 3 meter north of. So மேலே இது 4, கீழே இது 2 தான் வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது H. பாயிண்ட் ஏன்றது 3 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் H. ஸோ இப்போ டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். First question, in which direction is point D is with respect to point A? Point D with respect to, sorry, in which direction is point D with respect to point A? So இது இப்படி இருக்கா? இப்படி இருந்ததுன்னா அது என்ன சொல்லணும்? நம்ம நார்த் வெஸ்ட்னு சொல்லணும். So the answer is north west. இங்க இருக்கு, இதுக்கு நடுவில் இருக்கு. So it is north west. Next question. What is the shortest distance between C and B? So C and Bக்கு நடுவில் இருக்கிற shortest distance இதுதான். இந்த பேஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கு? மேலேயும் 3 மீட்டர், அப்போ இது 3 மீட்டர். சைடு வந்து நமக்கு 4 மீட்டர். அப்போ அதோட பேஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ 16 ப்ளஸ் 9 விச் இஸ் ரூட் ஆஃப் 25. அப்போ 5. ஸோ அந்த பார்ட்டுக்கான ஆன்சர் 5 மீட்டர். Next question, in which direction is point G with respect to point H? Point G எந்த direction இருக்கு with respect to point H? So இது இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கா? ஸ்லாண்டிங்காக இருக்கு. சவுத் வெஸ்ட். சவுத்தில் கிடையாது, சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில். ஸோ சவுத் வெஸ்ட். ஸோ இங்கே நம்ம ஆன்சர் சவுத் வெஸ்ட். ஓகே, கொஷின் நம்பர் 90. If a meaningful word is formed by using second, secondல வந்து I, fifth வந்து U,
செவன்த் வந்து S and 10th letter G from the left end. இதை யூஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியுதா? இஃப் மோர் தென் ஒன் மீனிங்ஃபுல் வேர்ட் இஸ் ஃபார்ம்டு மார்க் ஒய். நோ மீனிங்ஃபுல் வேர்ட் இஸ் ஃபார்ம்னா மார்க் இசட். இப்போ இந்த 4 லெட்டர்ஸை யூஸ் பண்ணி எந்த ஒரு மீனிங்ஃபுல் வேர்டும் ஃப்ரேம் பண்ண முடியலை. ஸோ நம்மளோட ஆன்சர் இசட், ஏன்னா ஃப்ரேம் பண்ண முடியல. ஓகே, இது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் நம்பர் 91லேருந்து 95 வரைக்கும் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 8 persons sit around a circular table. ஸோ சர்க்குலர் டேபிள்னு சொன்னதுனால ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ question என்ன கொடுத்துருக்காங்க, but not necessarily in the same order. All of them are facing towards the center. W sits fifth to the right of Q. இப்போ இங்கே Q இருக்கு அப்படின்னா Qக்கு ரைட்டில் ஃபிஃப்த் பிளேஸில் W இருக்கு. ஸோ 1 2 3 4 5. அப்போ என்னோட W இங்கே வந்திருக்கும். அடுத்தது only one person sits between W and T. இப்போ W and Tக்கு நடுவில் ஒரு பர்சன்ஸ்னா 2 ஆப்ஷன் இருக்கு. T இங்கேயும் இருக்கலாம், T இங்கேயும் இருக்கலாம். அப்போ நமக்கு இன்னொரு கேஸ் இருக்குங்க, அதனால இன்னொரு டயக்ராமுக்கு போயிடலாம். இன்னொரு டயக்ராம் கேஸ் 2. ஸோ அங்கேயும் 8 பர்சன்ஸ், அதே 8 பர்சன்ஸ், அதே Qலேருந்து 5th பர்சன் W. இங்கே நம்ம ஆப்ஷன் Tயை இந்த பக்கம் வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஆப்ஷனை வந்து இந்த சைடு வச்சுக்கலாம். ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, Wக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அடுத்த கண்டிஷன்ஸ்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, P sits third to the left of U. U is not an immediate neighbor of W and Q. ஸோ U வந்து இங்கேயும் கிடையாது, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போ Uக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இங்கே அங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி அடுத்த கேஸில் நம்ம U எங்கே மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேஸில் U எங்கே மார்க் பண்ணுறதுனா W பக்கத்தில் கிடையாது, Q பக்கத்தில் கிடையாதுன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இங்கேயும் U இருக்கலாம், இங்கேயும் U இருக்கலாம். இங்கே 2 ஆப்ஷன் இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் U ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு P sits third to the left of U அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P sits third to the left of U அப்படின்னா எனக்கு இந்த கேஸில் P இங்கே வரும். இப்போது ஒரு கேஸாக இங்கே பார்ப்போம். Uவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டா, இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டா P வந்து 1 2 3. ஸோ இந்த தேர்ட் பிளேஸில் வரணும். ஓகே, நான் Uவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு P வந்து இங்கே வந்திருக்கணும். ஸோ அது பாசிபிள் கிடையாது. அதனால் Uவை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் Uவை நெக்ஸ்ட் கேஸ் கொண்டு போனால் 1 2 3 அப்பையும் எனக்கு இது இங்கே வந்திருக்கும். ஸோ போத் த கேசஸ் வந்து எனக்கு கேஸ் 2ல் ஃபெயில் ஆகுது. ஸோ கேஸ் 1ல் தான் இதுக்கப்புறம் நம்ம சம்மு ப்ரொசீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன, நமக்கு ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் R அண்ட் T. ஆர்க்கும் Tக்கும் நடுவில் ஒரு பர்சன் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ W ஒரு சைடு வந்துருச்சு, அப்போ இன்னொரு சைடில் தான் R வந்திருக்கும். V sits third to the left of R. V sits third to the left of Rனா என்னோட Vன்ற டேர்ம் வந்து நமக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ ஆருக்கு லெஃப்ட்ன்றது இந்த பக்கம். அடுத்தது ரிமைனிங் இருக்கிறது S. ஸோ இங்கே S. இப்போ நம்ம கொஷினுக்கு போயிடலாம். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் V வித் ரெஸ்பெக்ட் டு T. டீலேருந்து என்ன பொசிஷன், டீலேருந்து என்ன பொசிஷன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு தேர்ட் பிளேஸும் ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது 5th பிளேஸு. நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது, தேர்ட் டு த லெஃப்ட்டும் இருக்குது. சாரி, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் V வித் ரெஸ்பெக்ட் டு T. 5th பொசிஷன் டு த லெஃப்ட்டு, ரைட்டில் தான் தேர்ட் பிளேஸு. இப்போ நமக்கு 5th டு ரைட்டும் இருக்குது, 5th டு லெஃப்ட்டும் இருக்குது, பட் தேர்ட் டு லெஃப்ட் இருக்குது. ஆன்சர் வந்து 5th டு லெஃப்ட்டு. இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்தது, which among the following statement is true. எது ட்ரூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். U sits second to the left of T. U sits second to the left of Tன்றது wrong. P and S face each other. P and S face each other அதுவும் wrong. ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் இல்லை. T and Q are immediate neighbors.
T and Q immediate neighbors கிடையாது. 3 persons sit between S and Q. ஸோ எஸ்ஸுக்கு கியூக்கு நடுவில் 3 persons இருக்காங்க, அதுதான் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 93. How many persons sit between U and W when counted anti-clockwise from W? Anti-clockwise from W அப்படின்னா நமக்கு இந்த பக்கத்துலேருந்து கவுண்ட் பண்ணணும். அங்கேருந்து டபிள்யூலேருந்து யூ வரைக்கும், டபிள்யூலேருந்து யூ வரைக்கும் 1 2 3 4 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ 4. Who among the following sits fifth to the right of U? Fifth to the right of U. ஸோ ரைட் ஆஃப் யூனா நமக்கு என்ன பக்கம், இந்த பக்கம் வரும், இந்த சைடில் வரும். TSWVP. ஸோ P தான் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் P. நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 95. Which among the following pairs are immediate neighbors? ஸோ இமீடியட் நெய்பர்ஸ் நமக்கு யாரெல்லாம் இருக்காங்க? ஆர்டி நெய்பர்ஸ் கிடையாது, எஸ்வி நெய்பர்ஸ் கிடையாது, விபி நெய்பர்ஸ். ஸோ நம்ம ஆன்சர் விபி. கொஷின் நம்பர் 96லேருந்து 99 வந்து சில்லாஜிசம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஓகே, only a few happy are sad. ஸோ இது happy, இந்த few happy வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? sadன்னு சொல்லிட்டாங்க. all sad is joy. மொத்த sadமே இதுக்குள்ள இருக்கு, joy. and no joy is tears. ஸோ எந்த ஜாயுமே tears கிடையாது. ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் கிடையாது. இப்போ கன்க்ளூஷன் பாருங்க. some happy are not tears. happy வந்து not tearsன்றது நம்மளோட கண்டிஷன் ட்ரூ. all sad being tears is a possibility. possibility இருக்கான்னா இல்லை, possibility இல்லை. so only one follows. question number 97. all stars are. all stars என்னும் போது நம்ம இப்படி வரையணும். all stars are white. some white is not yellow. so some white ன்றதுனால இப்படி வரைஞ்சுக்கிறோம். so some white is not yellow. some white is yellowனா அப்படியே மார்க் பண்ணியிருப்போம். இது நாட் yellowன்னு கொடுத்ததுனால மார்க் பண்ணிட்டு நாட் yellow. all yellow being white is a possibility. எல்லா yellowவுமே ஒயிட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ கன்க்ளூஷன், சாரி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன். some white, all stars are white, some white is not yellow. okay, only a few yellow is purple. few yellow is purple. okay, இப்போ கன்க்ளூஷனில் இருக்கிறதுக்கு மார்க் பண்ணிட்டோம். no stars is purple. எந்த ஸ்டாருமே பர்பிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து நமக்கு நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து ராங். ஏன்னா சில ஸ்டார் ஒயிட்டில் இருக்குது, ஒயிட்டில் இருக்கிற சிலது வந்து எல்லோவில் இருக்குது, எல்லோவில் இருக்கிறது பர்பிளில் இருக்குது. ஏன்னா ஸ்டார்ஸ் ஒயிட்டில் தானே இருக்குது, அந்த ஒயிட்டில் சிலது தான் எல்லோ கிடையாது. அப்போ மீதி எல்லாமே எல்லோ தான். எல்லோவில் இருக்கிற சம் வந்து பர்பிள்லேயும் இருக்குது. ஸோ இட் இஸ் ராங். அடுத்த கண்டிஷன் வந்து ஆல் எல்லோ பீயிங் ஒயிட் இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா எல்லோவுமே ஒயிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எஸ். ஸோ இங்கே கன்க்ளூஷன் 2 மட்டும் ஃபாலோஸ். ஓகே, கொஷின் நம்பர் 98. கொஷின் நம்பர் 98ல some mouse is laptop and only a few laptop is keys and no keys is printer. நோன்னும் போது cross. some mouse is printer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மவுஸ்க்கும் பிரிண்டருக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. நோ மவுஸ் இஸ் பிரிண்டர். எந்த மவுஸுமே பிரிண்டர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எந்த மவுஸுமே பிரிண்டர் கிடையாது. இங்கே ரெண்டு கண்டிஷனுமே. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லலாம்? நெய்தர் 1 or 2 ஃபாலோ, இல்லைனா எய்தர் 1 or 2 ஃபாலோ. இதுவும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை அதுவும் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இங்கே ரெண்டுமே சேம் கைண்ட் ஆஃப் கண்டிஷன். மவுஸ் பிரிண்டர்னு வருது. ஸோ நம்மளோட ஆப்ஷன் சி, எய்தர் 1 or 2 ஃபாலோ. ஏதாவது ஒன்று தான் இங்கே ஃபாலோ பண்ண முடியும். all lotus is rose. all lotus is rose. all rose is tulips and no rose is lily. ரோஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு லில்லி. ரோஸ் எதுவுமே லில்லி கிடையாது. ஸோ நோ லோட்டஸ் இஸ் லில்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ்
கரெக்ட். லில்லி எதுவுமே நமக்கு சாரி லோட்டஸ் எதுவுமே லில்லி கிடையாது. சம் துலிப்ஸ் ஆர் நாட் லில்லி. சில துலிப்ஸ் வந்து லில்லி கிடையாது, அதுவும் நமக்கு கரெக்ட். ஸோ இங்கே ரெண்டு கண்டிஷனுமே ஃபாலோ ஆகுது. ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகே, லாஸ்ட் கொஷின் நம்பர் 100. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இஃப் 2 is subtracted from each even digit. நான் டிஜிட் எழுதுறேன், 4 3 6 5 8 3 5 7. இதுலேருந்து 2 is subtracted from even digit. அப்போ 2 4 6. ஓகே, அடுத்தது 1 is added to odd digit. ஸோ ஆட் பண்ணால் 6 4 6 8. இப்படி ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா சம் ஆஃப் நான் ரிப்பீட்டிங் டிஜிட். நான் ரிப்பீட்டிங் டிஜிட் வந்து 2 and 8 மட்டும்தான். ஸோ அதை எடுத்து சம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 10. ஸோ ஆன்சர் 10.